வரப்போற டெட் எக்ஸாமுக்கு இருந்தாலும் சரி அல்லது நீங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூஎஸ்ஆர்டியோட எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இடியம்ஸ் அண்ட் பிரேஸ்ல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி உங்க கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெறும். இல்ல ஒரு முக்கியமான 3 இடியம்ஸ் அண்ட் பிரேஸ இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன். ஃபர்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் பிரேஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த ஏதோ ஒன்னத்து மூலியமாக நமக்கு சொல்ல வருது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஊமை தொடர் நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆகாய தாமரை அப்படின்னா என்னன்னா இல்லாத ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆங்கிலத்துல ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன் அப்படின்னா வானில தோன்ற ஒரு நீல நிலா அப்படின்றது நம்ம படிச்ச உடனே ஓரளவுக்கு நம்ம புரியும். ஆனா மீனிங் அதுவான்னு கேட்டோம்னா அது இல்ல. ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன் அப்படின்னா என்னன்னா ஈவென்ட் ஹேப்பன்ஸ் ரேர்லி, எப்பயாச்சும் தான் நடக்கும். ஹேப்பன்ஸ் ரேர்லி. ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க, ஆன் த பால். ஓகேங்களா. ஆன் த பால் அப்படின்னா என்னன்னா someone, ஓகேங்களா, someone understand the situation well. ஓகேங்களா. ஆன் த பால்னா என்னன்னா யாரோ ஒருத்தர் நம்மளோட சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. someone understand the situation very well அல்லது well. situation well. ஓகேங்களா. அடுத்ததா cat is out of the bag அப்படின்னா என்னன்னா பூனை பேக்ல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு நம்ம படிச்சோம்னா புரியும். ஆனா இடியம், இந்த இடியம்கான மீனிங் என்னன்னா சீக்ரெட் இஸ் அவுட். ஓகேங்களா. ஒரு சீக்ரெட் என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்துடுச்சு. ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.